ஹாய் நண்பா நண்பீஸ். என்னடா திடீர்னு ஒருத்தவன் இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கும். 6 மந்த் முன்னாடி இருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன். என்னென்னா அவனும் நானுன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது வந்து ஒரு சில கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட், ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா நம்ம சினிமாவில் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அது நம்ம வளர்ந்து வர்றதை பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு திறமையை காட்டி நம்ம ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு கதை எழுதுகிறோன்னா அதில் வர டைலாக் எழுதுறதா இருக்கட்டும், நம்ம இந்தளவுக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அப்படின்னும் போதே நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். அது வெளிப்படுத்தணும் போதே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் நம்மளை, என்னடா இது நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிலாம் நினைப்போம். அதே அந்த வகையில் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப என்னை வந்து ரொம்ப டைட் பண்ணாங்க. சினிமாவில் நான் எப்பப்பெல்லாம் நான் வீடியோ எடுக்கலாம் போகிறேன்னு அப்போல்லாம் என்னை வந்து இறுக்கி பிடிப்பாங்க. இன்னும் வேலை வெட்டி போகாத இருக்க, சுற்றின்னு இருக்க, அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. இடையில இந்த 6 மாதத்தில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி சில ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ திரும்பவும் இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். ஒரு வீடியோ எடுக்கணும் போது நமக்கு வந்து அது ஒரு ஞாபகம் வந்துடுது, சினிமா ஞாபகம் வந்துடுது. அப்போ அந்த டைமில் என்னும்போது இப்போ அதெல்லாம் தாண்டி வரும்போது இப்போ நான் தனியாக வந்துட்டேன். ஒரு ஃபேமிலி, இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு, நான் தனியாக வந்துட்டேன். இப்போ நம்ம என்வரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் இப்போது நான் என் ஒய்ஃப் அவ்வளோதான். இப்போ நானும் என் ஒய்ஃபும் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பணங்காசு இல்லை, பணங்காசு இருந்தால் தான் நிம்மதி, பணங்காசு இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா இப்போவும் நான் மிடில் கிளாஸ் தான், அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் என்னென்னா இப்போ திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் ஃபேமிலி, ரெண்டையும் தான் பார்த்தாகணும். இப்போ வேலை இல்லாமல் சில நாள் வேலை இல்லாமல் இருந்தேன், உடம்பு சரியாமல் இருந்தேன். அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது கொஞ்சம் திரும்பவும் என்னை வந்து என் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. என்னடா நீ கல்யாணம் இப்படி தான் இருப்பியா இப்படின்னு பேசினாங்க. அதனால் நான் வந்து என்னென்னா சரி எதாவது பேசிட்டு போட்டோம், என்னடா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, என்னடா பண்ணுறது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தோன்னா சினிமாவையும் நல்லா விட முடியல, ஒரு பக்கம் ஃபேமிலி, ரெண்டுமே தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்தளவுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னும் போது அது பண்ணுறது தப்பே இல்லையே. இப்போ கூட நான் இந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இப்போ எனக்குன்னு ஒரே ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான். இப்போ அவங்க இருக்கிற தைரியத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணு, நீ வீடியோ போடு, நீ என்ன எல்லா டைமுமா வீடியோ போடுற, உங்கள் வேலையை நீ சரியாக பார்க்குற, கிடைக்கிற டைமில் வீடியோ போடுற, கரெக்டாக தானே உங்கள் வேலையை தானே பார்த்துன்னு இருக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னோடய சப்போர்ட்டிவ் பர்சன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான். இப்போவும் சொல்கிறேன், நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் அவனும் நானும் என்ற ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக எடுப்பேன். இது எடுத்து முடிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு இப்போ டார்கெட்டு. நிறைய பேர் என் ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயே சொல்லுவாங்க, என்னடா வீடியோ பண்ணி சாப்பாமாக சொல்கிறீங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு மண்ணும் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா போகிறோம் வரவங்களாம் சரிப்பா, நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலையாகுமா, நம்ம ஒரு ஆக்டருக்கு ஒரு ஆக்டிங் பண்ணுறோன்னா யாரையும் எதையும் எதிர்பார்க்காம நம்மளோட ரிசல்ட்டை கொடுக்கணும், நம்மளோட எஃபோர்ட் போடணும். இப்போவும் சொல்கிறேன், இந்த ஷார்ட் ஃபிலிமும் எடுத்து முடிப்பேன், என்னோடய ஃபேமிலியும் பார்ப்பேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.